தாத்தா தாத்தா தாத்தா. அடா பேராண்டி, இவன் எதுக்கு வந்திருப்பான்? தாத்தா ஹெல்ப் பண்ண வந்தியா? ஆமா தாத்தா, ஒரே போர் அடிக்குது. அதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். என்னது இது? ஆரம்பிச்சுட்டாயா? தெனாலி, இதெல்லாம் தொடக்கூடாது. ஏன் தாத்தா? எனக்கு சொல்லி கொடு தாத்தா. நீ ரொம்ப சின்ன பையன்பா. நீ கத்துக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். அப்பா மாதிரி ரொம்ப அவசரப்படக்கூடாது. என்ன தாத்தா? ஐயா ஐயா, தாத்தா தாத்தா, யாரோ வந்திருக்காங்க. நான் போய் பார்க்கறேன். தெனாலி, அங்க என்ன பண்ற? இதோ வந்துட்டேன் தாத்தா. வா, என்ன பண்ற? வாங்க அங்கிள், உள்ள வாங்க. வாடி. தாத்தா, இந்த 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனையா. என்னன்னு கேளுங்க. இதுல எந்த மருந்து தாத்தா குடுக்குறது? இது ஓகேவா? அவசரப்படக்கூடாது. அவங்க என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் மருந்து கொடுப்போம். சரி சரி. உட்காருங்கப்பா. நீங்க உட்காருங்க. என்னப்பா பிரச்சனை? ஐயா, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல. அப்படிதானப்பா? எழுந்திருச்சா உட்கார முடியல. அப்படிதானப்பா அம்மா சொன்னா? அப்போ படுத்துக்கிட்டே இருங்க. தாத்தா, இந்த மருந்து ஓகேவா இதுக்கு? கைய வைக்காத. அது அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் மருந்து கொடுக்கணும். எத்தனை நாளாப்பா இருக்குது? ஐயா, 1 வாரமா இருக்கு. வேலை எதுவும் செய்ய முடியல. முக்கியமா ஆபீஸ்க்கு போக முடியாம தவிக்கிறேன் ஐயா. அப்படியா? 1 வாரமா இருக்கா? இதுக்கு உண்டான மருந்து சாயந்தரமா வந்து வாங்கிக்கோ. ஐயா ஐயா, தயவு செஞ்சு இப்பயே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் ஐயா. தாத்தா, எந்த மருந்துன்னு என்கிட்ட சொல்லு தாத்தா. நான் போய் எடுத்துட்டு வரேன். சின்னையா, தாத்தா கிட்ட சொல்லி தயவு செஞ்சு எடுத்து வந்து கொடுப்பா. ஓகே, ஐ வில். தெனாலி, உனக்கு அது தெரியாது. தாத்தா, சொல்லி கொடு தாத்தா. சரி, பத்திரமா கொண்டு வருவியா? சரி தாத்தா. சரி, எழுந்துரு. தாத்தா ரூமுக்கு போய் ஒரு பெரிய பாட்டில் இருக்கும். அது பக்கத்துல 2 சின்ன பாட்டில் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து மூட்டு வலிக்காக எழுதி இருக்கும். அதையும் அது பக்கத்துல இருக்கிற 2 சின்ன பாட்டிலையும் எடுத்துன்னு வா. இப்ப நான் எப்படி எடுத்துட்டு வரேன்னு பாரு தாத்தா. நான் மருந்து எடுத்துட்டு வர போறேனே. ஐயா ஜாலி. தக்கத்தின் தக்க சின்ன தா தா, தக்கத்தின் தக்க சின்ன தா தா. தாத்தா ரூமுக்குள்ள நிறைய பாட்டில் இருக்கு. இதுல தாத்தா சொன்ன பாட்டில் என்னவா இருக்கும்? நம்ம தாத்தா கிட்ட கேட்போமா? தாத்தா கிட்ட நம்மளே ஏதாவது எடுத்துட்டு போவோம். தாத்தா சொன்ன மாதிரி பெரிய பாட்டில் இதோ இருக்கு. அதுக்கு பக்கத்துல சின்ன பாட்டில் இது. இது 2 ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல இதுதான் இருக்கும். தாத்தா பக்கத்துல இன்னொரு சின்ன பாட்டில் சொன்னார்ல, இதுவா தான் இருக்கும். ஓகே, சூப்பர். ஜாலி. திந்தக்கு தக்கான் தான், திந்தக்கு தக்கான், திந்தக்கு தக்கான், திந்தக்கு தக்கான் தான். தாத்தா ஹாப்பி. தாத்தா என்ன பண்றது தெரியலையே. வந்தாச்சு. தெனாலி, தாத்தா கரெக்டா தானே எடுத்து வந்திருக்க? பக்காவா எடுத்துருந்தேன் தாத்தா. ஒன்னு காலையில, ஒன்னு நைட்டு சாப்பிடணும். கண்டிப்பா சரியாயிடுமா ஐயா? நாளைக்கு கண்டிப்பா சரியாயிடும். நாளைக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவேன். ஆமா அங்கிள், இன்னும் ஃப்ரெஷ்ஷா வருவீங்க. ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்னங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஓகே ஓகே. வாடா தம்பி, போலாம். தாத்தா, நீங்க வச்சிருக்க மருந்து எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு. ஆமாம்பா, ஆமா. எல்லா கலரும் ஒரே மருந்து தான். ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு நோய்க்கு. அப்படியா தாத்தா? ஆமா. நான் எல்லாமே ஒரே மருந்து நினைச்சேன் தாத்தா. அப்போ எல்லா மருந்தையும் ஒன்னா கலந்தா
என்ன ஆகும் தாத்தா? என் செல்லம், உயிருக்கே பெரிய ஆபத்துடா செல்லம். அப்போ இப்ப 2 பேர் போனாங்களே, அவங்க நாளைக்கு வர மாட்டாங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா செல்லம். தாத்தா, நீங்க தானே தாத்தா சொன்னீங்க எல்லா மருந்தையும் ஒன்னா கலந்து கொடுத்தா உயிருக்கே ஆபத்து வரும்னு. அது ஒண்ணும் இல்லை தாத்தா, நான் மேலே போய் மருந்து கரெக்டாக எடுத்து வந்துட்டேன். ஆனா வர வழியில மருந்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளில வந்தனா 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சேன் தாத்தா, மருந்து கீழே விழுந்துருச்சு தாத்தா. ஒன்றும் இல்லைம்மா. அச்சோ, நான் கீழே கொட்டிடுச்சு. மா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? தாத்தாக்கு தெரிஞ்சவர் திட்டுவார். எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்குது, நாமளே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். சூப்பர் ரத்தனாலி. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். பணத்துக்காக என்ன மருந்து அவ கூட போனியே, எனக்கு ஒண்ணு. அப்பா கொண்டு அதே மாதிரி இருக்கு. இன்னும் பண்ணோம்ல, கரெக்ட். ஏடாது எனக்கு ஒண்ணு, அம்மா கொண்ணு, அப்பா கொண்ணு. சூப்பர். இப்போ இதை வந்தவங்களுக்கு கொடுத்துடலாம். சூப்பர். பணத்துக்காக என்ன மறந்து அவ கூட போனியே, என் தங்க மனச புரிஞ்சுக்காம அவ கூட போனியே, நான் வீட்ல இல்ல நேரம் பார்த்து அவ கூட போனியே. டேய், என்னடா சரி பண்ண? தாத்தா, உனக்கு வேலை அதிகமா இருக்கும், நான் அப்புறமா வரேன். டேய் தென்னாலி, தென்னாலி. தென்னாலி தென்னாலி ராமா